சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சித்தப்பா அதுக்கு நான் சாப்பிடுவேன். சரி சரி. ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு. பேச விரும்புறீங்களா? அப்படியே சாமி நீங்கள் சொல்லி விடுங்க சாமி. ஆடு கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க. என்ன சொல்கிறான்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க கேட்க. இல்லை நீங்கள் பேசுகிறீங்களா? பேசுறது குருசாமி தான் பேசுவார். எதுவும் கருத்து சொல்கிறான்னு சொன்னேன். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக இந்த இறகாமனுடைய எல்லையில், இந்த சித்து விநாயகருடைய எல்லையில் கிட்டத்தட்ட எத்தனை குடும்பம். இங்கே 54 கடை, தினசரி மார்க்கெட்டு. நான் தலைவர் நான் பேசுகிறேன். ஆனால் இந்த 50 ஆண்டு பின்னாடி எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை வந்திருக்கு. ஆனால் இது நீக்கி இந்த சித்து விநாயகரும் இந்த இறகாமனும் எங்களை வழிபட்டு மேல் மேலும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் நல்லபடியாக எங்களுடைய வாரிசும் எங்களுடைய பிள்ளைகளும் இது எந்த தொந்தரவு இல்லாமல் இந்த இறகாமனும் சித்து விநாயகரும் எங்களுக்கு இன்னும் வருகால சன்னதியும் சேர்ந்து இன்னும் மேலும் 100 ஆண்டு இந்த எல்லையில் எங்கள் பூமியில் காத்து நல்ல வியாபாரம் நல்லா இருக்கணும்னு இந்த இறகாமனும் இந்த சித்து விநாயகரை அருள் புரிய கேட்டுக்கொள்ளும். வேற என்ன இன்னைக்கு என்ன சிறப்பு? இன்னைக்கு வந்து நாங்கள் ஆடி 18ஆம் பெருக்கு கரெக்டாக வந்து உச்சி பூசன்னு சொல்லி நாங்கள் ஒரு மணிக்கு எப்பயுமே வந்து நல்லா சக்கரை பொங்க இந்த மாதிரி இன்னைக்கு வழங்குறோம். வரவங்களுக்கு அன்னதானம் மாதிரி போட்டு சக்கரை பொங்கல் வருஷம் 1 மணிக்கு வந்தால் கலந்துக்கலாம். 1 மணிக்கு வந்தால் அனைத்து மக்களும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 500 கடை இருக்குது, பொதுமக்கள் இருக்குது. இதில் வந்து தினசரி மார்க்கெட் இருக்குது, பூ மார்க்கெட் இருக்குது, மாலைக்கடை இருக்குது, காய் கம்சன் கடை இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, வேன் ஸ்டாண்ட் இருக்குது. அனைத்து கடையுமே வந்து இங்கே கலந்து எல்லாமே ஒற்றுமையாக சந்தோஷம் இருக்குமாறு இந்த 54 கடை தலைவராக வேண்டி விரும்பி கொள்கிறேன். என் பேர் வந்து பாளையர். எனக்கு சொந்த ஊர் வந்து நலுத்தவன்பட்டி. இது அப்படியே அவர் என்னைக்குனாலும் எத்தனை வருஷம் வச்சுருந்தா நான் சொல்ல பார்த்தேன். பேசி செஞ்சது எல்லாம் கொஞ்சம். சரி சரி முருகா. சரிப்பா. அதில் அம்மாவுக்கு தனியாக கட்டிங் வந்துடும். சரி பன்னீர்சாமி. வேறண்ணா பன்னீர்சாமி ரேடியோ போட சொல்லிடுவா. கிளம்பலாமா? சரி வந்து சொல்றியா? வேறு எதாவது கேப்பா? நீ சாமி ஏதாச்சும் பேசுப்பா. பன்னீர் நீ 2 வார்த்தை ஏதாவது ஒன்று பேசுங்க. அவனுக்கு வரவா? அந்த நேரம் வாழைப்பழத்தை குடிச்சு அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. வாழைப்பழம் இல்லாமல் இருந்தா வண்டி உள்ள கடையில் 2 பேர் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சா? கொஞ்சம் கொடுங்க.